ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வருகை தந்ததற்கு நன்றி. இன்னைக்கு நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். 8th சாப்டரோடைய ஃபைனல் பார்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்லாம் நிறையவே பார்க்க போகிறோம். தட் இஸ் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கும் நம்மளுடைய இந்தியன் அக்ரிகல்ச்சர், நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ட்ரேடுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்ப்போம். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு நம்மளுடைய ஃபார்முலாஸ் பற்றியும் உங்களுக்கு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி தரேன். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ் இட் இஸ் அ ஃபைனல் பார்ட், ஐ ஹாவ் டு கவர் எவ்ரி திங். ஸோ இது ஒரு பெரிய சாப்டர், ஓகேங்களா? 60 பேஜஸ் கிட்ட இருக்குது. ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் ஸோ தட் வி கேன் ஃபினிஷ் எவ்ரி திங் அட் டைம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அண்ட் தி இந்தியன் அக்ரிகல்ச்சர். சரி, ஓகே, இதுக்கும் நமக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அதனுடைய மெம்பர் நேஷன்ஸ்க்கு தே ஹாவ் சம் சார்ட் ஆஃப் ரூல்ஸ். சரிங்களா? நீங்கள் இந்த அளவுக்கு தான் இவ்வளோ டேரிஃப்ஸ் வைக்கணும், ஸோ இவ்வளோ ட்ரேடிங்ஸு, அதாவது ட்ரேடிங்ஸ்க்கு லிமிட்டேஷன்ஸ் கிடையாது, பட் தே ஹாவ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருந்தால் தான் we can have a smooth trading. So they have some norms. அதுக்கு கீழே மெம்பராக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have to வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்கிறது செய்யணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்னு இருக்குது, சேலஞ்சஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ த ப்ராஸ்பெக்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராஸ்பெக்ட்ஸ் இஸ் நத்திங் பட் வாட் ஆர் த திங்ஸ் இந்தியா ஷுட் டூ வித் ரிகார்ட் டு தி ட்ரேடிங்ஸ். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா GATT. GATT இஸ் நத்திங் பட் ஜென்ரல் அக்ரிமெண்ட் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ். இவங்க உருகுவே ரவுண்டில் சொல்கிறாங்க. தட் இஸ் இன் 1995. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோதிங் செக்டார் to have a share of 60%. 60% நம்ம ட்ரேடிங்க்கு இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸ் ப்ராடக்ட்ஸ் டு ஹாவ் அ ஷேர் ஆஃப் 20% இந்தியாவுடைய ஷேர் இருக்கணும். The processed food, beverages and drinks to have a share of 19%. ஸோ இதெல்லாமே தான் சொல்கிறாங்க. நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயர் பேசிஸில் 0.5%லேருந்து 1% ஆஃப் தி ட்ரேடிங் நம்ம இயர்லி இன்க்ரீஸ் பண்ணணும். தட் இஸ் ரியலி அ கிரேட் திங் ஒன்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் கெயின்ஸ் மே கன்சர்வேட்டிவ்லி பி பிளேஸ்ட் அட் $2.7 billion. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட்ஸ் பர் இயர். மோர் ஜெனரஸ் எஸ்டிமேட்ஸ் வில் பி ரேஞ்ச் ஃப்ரம் $3.5 billion to $7 billion. சரிங்களா? ஸோ NCAER அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ரிசர்ச், நேஷ்னல் கவுன்சில் ஃபார் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச், இது WTO கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச். இதில் சொல்கிறாங்க நம்மளுடைய இந்தியன் எக்கனாமியோடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி. நம்மளுடைய எக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் நல்லா பூஸ்ட் ஆகுது இந்த ஒரு WTOடைய நார்ம்ஸ் படி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தான் நம்மளும் சைனாவும், இந்தியாவும் சைனாவும் தான் 80 to 90% ஆஃப் தி ஃபுட் கிரெயின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒன்லி த ஃபுட் கிரெயின்ஸ் ட்ரேட் தட் டு வீட் அண்ட் ரைஸ் வேர் ப்ரொஜெக்டட் டு பி அரவுண்ட் $270 billion அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் ரைஸ் அண்ட் வீட் மட்டுமே. சரிங்களா? ஆனால் சில கட்டத்தில் இந்தியா பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கிட்டு, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா 80 to 90% பார்த்திங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ் இந்தியா அண்ட் சைனா தான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இந்தியாவை விட சைனா ஃபார் பெட்டராக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் செக்டாரோடைய ப்ரிப்பேர்ட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் அந்த மாதிரி இட் ஹாஸ் பீன் கான் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்லி சர்வே எண்டட் அட் அ ஹை நோட் ஆஃப் காஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய சர்வே தான். சரிங்களா?
So India வந்து even if India does not want to tap the opportunities of the globalizing world, it has to gear up in the agriculture sector, since the world market will hardly be able to fulfill the agri goods demands of India by 2025. சரிங்களா? It means it is only India which can meet its own agri goods demand in the future. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா போகிற காலத்துக்கு ஆனால் இந்தியாவுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்தியா மட்டும்தான் சஸ்டைனபிளாக இருக்க முடியுன்ற மாதிரி நிலமை வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஹாவ் டு ஒர்க் ஆன் இட், அதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? தெர் இஸ் நோ டவுட் World Trade Organization has brought probably the last opportunity to make our masses have better income and standard of living via better income coming from agriculture, but provided we go for the kind of preparation at the right time. சரிங்களா? ஸோ ப்ராஸ்பெக்ட்ஸ் பற்றி இவ்வளோதான். சேலஞ்சஸ்னா சொல்லவா வேணும்? செல்ஃப் சஃபிஷியன்சி ஆஃப் ஃபுட். ஸோ நம்ம மோர் எக்கனாமிக்கலி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தெர் வில் பி அ லேக் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்சி. சரிங்களா? ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் நத்திங் பட் நம்ம வந்து நம்மளுடைய கரன்சி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கரன்சி, இந்தியன் கரன்சி இல்லைங்களா? ஸோ தெர் இஸ் அ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி கிடையாது. என்ன சொல்லலாம்? டிபெண்டன்ஸ் ஆன் தி வேர்ல்டு மார்க்கெட் ஃபார் தி சப்ளை ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலி ஃபார் ஃபுட் கிரெயின்ஸ் வில் நெவர் பி சேஃப் ஃபார் இந்தியா. ஸோ வெளியிலேருந்து நம்ம வாங்கும்பொழுது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்னால் என்னது? ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இல்லை, அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கும்பொழுது there will be a more dependence on them. We have to pay more for them. So there will be a high price we have to pay. So the price stability is less. Cropping pattern பார்த்தீங்கன்னா எதுக்கு நிறைய ப்ராஃபிட் வருமோ அதோட கான்சன்ட்ரேஷன் பண்ணியே ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ணும்போது so there will be a lack of other crops also அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த குளோபலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ட்ரேட் குளோபலைசேஷன் பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஹெல்ப் பண்ணாது. இட் பிகாஸ் த க்ராப்ஸ், த ஏரியாஸ், த பீப்புள் ஆர் கெட்டிங் டிஃபர். ஓகேங்களா? it is not going to benefit. ஓகேங்களா? at the same time globalization is a process where profit can be made, but it is a market based concept. ஓகேங்களா? who are unable to produce due to lack of capital அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா they cannot enter into this situations and all. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா we are going to discuss something different. அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு சேலஞ்சஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு த அக்ரிகல்ச்சர் ப்ரொவிஷன் த சப்சிடிஸ் ஃபார்வர்டட் பை த கவர்மெண்ட் டு த செக்டார் மஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10%க்கு தாண்டக்கூடாது. டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரில் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட்டு, அந்த ப்ரொடக்ஷனில் 10%க்கு தாண்டவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பண்ணுறது கிடையாது. ஸோ எஸ், இப்படி இருக்கும்போது த ஃபார்மர்ஸ் வில் கெட் அஃபெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்சிடிஸ் வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் டு அக்ரிகல்ச்சர் ஆர் ஃபார்வர்டட் பை த டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் ஹைலி டெட்ரிமெண்டல் டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் தே ஆர் வெரி ஹை டூ. சரிங்களா? நம்மளுடைய பிரச்சனையே டெவலப்டு கண்ட்ரீஸ் தான். ஸோ நம்ம அதை வந்து அப்கமிங் இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னென்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சப்சிடிஸ் ஒரே டபாவாக பார்க்க போகிறோம். என்னடா டபான்றா, எதனா டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறாளான்னு கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? it is provided by the government to agriculture sector, that is a domestic support. தெளிவாக சொல்லிட்டேன், domestic support. நீங்கள் நினச்சிக்காதீங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டைரெக்டாக நம்மளுடைய அக்ரிகல்ச்சருக்கு they will give subsidies and கேட்டிங்கன்னா நோ சான்ஸ், அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. they just give the norms. சில விஷயங்கள்லாம் நமக்கு அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? it is all they known as aggregate measure of support. சரிங்களா? product and input subsidies, minimum support price, input subsidies, credit, fertilizers, irrigation, power will cut production cost of farming. so இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. த ப்ரொவிஷன்ஸ் விச் இஸ் 5% and 10% ஆஃப் தி டோட்டல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட் இன் கேஸ் ஆஃப் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சரிங்களா? ஸோ வாங்க ஃபர்தராக டிலே பண்ணாமல் என்னது டபானாலே வாங்க போய் பார்க்கலாம். சரிங்களா? த பாக்ஸஸ் அதுதான் இங்கிலீஷில், டப்பாவை தான் இங்கிலீஷில் பாக்ஸஸ்ன்றாங்க. சரி, என்ன டப்பா அப்படின்ட்டு, ஒரு பெரிய டப்பா. உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஒரு பெரிய டப்பா. சரிங்களா?
அந்த டப்பால நிறைய டப்பா இருக்குது. ஒரு இல்லை ஒரு பெரிய டப்பா இல்லைனாலும் ஒரு நிறைய ஒரு ஒரு எத்தனை டப்பா சொல்லலாம், 4 டப்பாஸ் கிட்ட இருக்குது சரிங்களா. அந்த டப்பாக்குள்ள ஒரு ஒரு சீட் இருக்குது. என்னன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் அந்த டப்பாவை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு டப்பாக்குள்ளேயும் நான் ஒவ்வொரு சீட்டை எழுதி வச்சுருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டோரி, உங்களை புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க எக்ஸாமில். உங்களுக்கு கான்செப்ட் நான் கடைசியில் என்ன சொல்ல வரேன்றது சொல்லிடுறேன். ஸோ இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டப்பாலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சப்சிடிஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு டப்பா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டப்பா, நான் அந்த ஏ டப்பா இந்த போர்ஷனில் வராது. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு ஏ டப்பா வந்து நான் இந்த விஷயத்துக்குலாம் சப்சிடிஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆனால் அதைப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த ஒரு விஷயத்துக்கு ஏ டப்பா சப்சிடிஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். வாங்க ஃபர்தராக நம்ம என்னென்ன டப்பான்றதை பார்த்துடலாம். ஆம்பர் பாக்ஸ். ஆம்பர் பாக்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து ஆம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ தானே ஃபர்ஸ்ட் வருது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னது ஃபார்மருக்கு, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸஸ். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் directly related to the production quantities. Amber boxல the agriculture subsidies which is directly related to the production quantities. அதாவது ஃபர்டிலைசர் சொல்லலாம், பெஸ்டிசைட் சொல்லலாம், இரிகேஷன் சொல்லலாம் சரிங்களா. 5% to 10% இருந்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆம்பர் பாக்ஸு. வாட் ஆர் த திங்ஸ் தட் இஸ், அதாவது ஃபார்மர்ஸ் டைரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு கொடுக்குற சப்சிடிஸ் ஆம்பர் பாக்ஸில் அதுதான் எழுதியிருக்காங்க நம்ம வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சரிங்களா. ப்ளூ பாக்ஸ். என்னடா ப்ளூ பாக்ஸ், ப்ளூவா இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படி எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. இதில் வந்து any subsidy that would normally be in the amber box is placed in the blue box if it requires farmers to go for a certain production level. சரிங்களா. ஒண்ணுமே இல்லை, ஆம்பர் பாக்ஸ் தான் ப்ளூ பாக்ஸும். என்ன ஒரு விஷயம்னா ஏ பி ரெண்டாவது வந்துட்டோம் சரிங்களா. அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பர் பாக்ஸில் இருக்க விஷயமே தான் ப்ளூ பாக்ஸ்லேயே வந்திருக்கு. என்னன்னா இவ்வளோ எக்ஸ்ட்ராவா நார்ம்ஸை விட அதிகமாக ப்ரொடக்ஷன் லெவல் வரணும், ஸோ அதிகமான சப்சிடிஸ் தேவைன்னா அப்போ இந்த ப்ளூ பாக்ஸை திறந்து நீங்கள் சப்சிடிஸ் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ புரிஞ்சுதா. ஆம்பர் பாக்ஸே தான் ப்ளூ பாக்ஸ்லேயும், அதாவது டைரக்ட் சப்சிடிஸ் தான் கொடுக்கணும். இன் வாட் கேஸ், நார்மலை விட அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் ஏற்படும் போது கொடுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ். க்ரீன் பாக்ஸ்னா என்ன, உள்ள ஒரே செடியாக இருக்குமா, இட்ஸ் ஜஸ்ட் ஜோக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா minimal or no distortions to trade are put under the green box. They must not involve price support. சரிங்களா. price support கிடையாது green box. It includes all forms of government expenses which are not targeted at a பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை டார்கெட் பண்ணுறது. இட்ஸ் அ வைடர் பாக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னலாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. என்னடா எப்படி வைடர்ன்றா, நோ ப்ரைஸாக போடுறா, என்ன நீ முதல்ல சொல்லுங்க அப்படின்றீங்களா. எஸ், ஐ வில் டெல் யூ. பப்ளிக் ஸ்டோரேஜ் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி சரிங்களா. ஃபுட் செக்யூரிட்டிக்கு இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ப்ரைஸ் சப்போர்ட் கிடையாது, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற ஒரு இன்டைரக்ட் சப்சிடி போல் சரிங்களா. ஃபுட் செக்யூரிட்டி, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல், ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன், சம் டைரக்ட் பேமெண்ட்ஸ் டு ஃபார்மர்ஸ் தட் டு நாட் ஸ்டிமுலேட் ப்ரொடக்ஷன் லைக் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக வந்து அக்ரிகல்ச்சரோட இது இன்க்ளூட் ஆகாது சரிங்களா. ஸோ அவங்களுடைய லோன்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் சம் டைரக்ட் பேமெண்ட்ஸ் டு ஃபார்மர்ஸ் தட் டு நாட் ஸ்டிமுலேட் ப்ரொடக்ஷன் லைக் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன், ரீஜனல் டெவலப்மெண்ட், கிராப் அண்ட் இன்கம் இன்சூரன்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ இதுதான் வந்து, இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ப்ரொடக்ஷன் நியூட்ரல் பாக்ஸ் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கிரீன் பாக்ஸ். அண்ட் டி பாக்ஸ். இது என்ன எஸ் அண்ட் டி பாக்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா. நத்திங் பட் சோஷியல் அண்ட் டெவலப்மெண்ட் பாக்ஸ். சோஷியல் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கூட பாக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். நமக்கு சோறு போடுற விவசாயிகளை பற்றி நம்மளோட நினச்சி பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்மளுடைய வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனும் நினச்சி பார்த்து இந்த ஒரு பெட்டியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாவர்ட்டி லெவலு, வெல்ஃபேர், மினிமம் சோஷியல் வெல்ஃபேர், ஹெல்த் சப்போர்ட்டு, அதுக்காக சப்சிடிஸ் கொடுக்கணுன்ற மாதிரி தே ஹேவ் செட்.
5% சொல்லலாம். அதுக்காக 5% கொடுக்கலாம். டோட்டல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட்லேருந்து 5% இதுக்காக செலவு பண்ணலாம்னு சொல்லி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த பாக்ஸ் விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் நார்ம்ஸ் issued by the வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் ஹை எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் கொடுக்கணும். சரிங்களா? டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ்ஏ, underdeveloped or developing country like India, low subsidies, export subsidies கொடுக்கணும். export subsidies பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் அஃபெக்ட் யாருக்கு ஆகுதுன்னா நம்மள போல டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ்னா முதல்ல என்ன? ஸோ ஐ வில் நாட் லெட் யூ டூ த்ராட்டல். சில பேர் வந்து எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ்க்கு அர்த்தமே சொல்லாமல் எக்ஸ்பிளேஷன் சொல்லுவாங்க. நான் அது மாதிரி பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் இஸ் நத்திங் பட் டிரெக்ட் பேமெண்ட். சரிங்களா? ஆர் லோன். அவங்க இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வந்து தே மே தே ஹாவ் சம் இன்கர்டு டேக்ஸஸ். அவங்களுக்கான டேக்ஸு ரிடக்ஷன் பண்ணுறது. நான் ஒரு பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்லிட்டேன், கவர்மெண்ட்டுக்கு அது லாபம் தான். ஆனால் அதோட இதுக்காக எக்ஸ்போர்ட்டு சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் ப்ரைஸு அவங்க இப்போ சுகர் கேன் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அல்டிமேட்லி த மார்க்கெட் அந்த ஒரு கூட்ஸோடைய ப்ரைஸ் கம்மியாகும். இன்னும் என்ன ஆகும்? அட்வர்ஸ் எஃபெக்ட் தான். நம்மளுடைய டெவலப்டு கண்ட்ரீஸ், யூஎஸ்ஏ போல் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேருந்து அந்த சுகர் கேன் வாங்குறாங்கன்னா என்ன ஆகும்? ஆல்ரெடி நம்மளுடைய கரன்சி சாஃப்ட் கரன்சி, இன்னும் மார்க்கெட் கரன்சி, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா சும்மா லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் அப்புறம் இதுக்கு சப்சிடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சப்சிடிஸ்ன்றது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஆனால் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சில டைம்ஸ் சப்சிடிஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இதெல்லாம் வந்து பேலன்ஸ்டாகவே டேலி ஆகிடும். ஸோ வரது போகிறதுன்னு சொல்லிட்டு இந்தியா அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இட்ஸ் அன் அக்செப்ட். அதை பற்றி நம்ம பேச வரல. ஸோ அதே போல் அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா டெவலப்டு கண்ட்ரீஸ், அவங்க சப்சிடிஸ் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம அவங்களுடைய ரெடியூஸ்டு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் கொடுத்தா நம்மளுடைய ப்ரைஸ் கம்மியாகும். இப்போ அவங்க நிறைய கொடுக்கும்போது அவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாகும். ஓரளவுக்காச்சு நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம், அதில் சுத்தம் சுகாதாரம் என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கடைப்பிடிக்கணுமோ கடைப்பிடிச்சிக்கோங்க, உங்களோட நார்ம்ஸ் எதுவோ அதை சொல்லிடுங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து சொல்கிறாங்கன்னு இப்போ இந்தியா வந்து என்ன வந்து ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ் வச்சுருக்காங்கலாம் இங்கே கொடுக்கல. பட் ஆனால் வந்து ஹெல்த் ரிலேட்டட் ரூல்ஸ் ஆன் சயின்டிஃபிக் கிரவுண்ட்ஸ். ஸோ நான் இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணும்போது எனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் அந்த ஆப்போசிட் கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லை whether they are importing from us, so they have to follow. சரிங்களா? என்ன நம்ம அப்படின்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? தட் இஸ் நத்திங் பட் நான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் ஆக்சஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு நல்ல விஷயம் இப்போது படிக்க போகிறோம். என்னன்னா இது வந்து இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ப்ரொவிஷன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஆர் என்கரேஜிங் வித் த ஐடியா ஆஃப் நான் அக்ரிகல்ச்சரல் குட்ஸ், மெம்பர் கண்ட்ரிஸோடைய நான் அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது அக்ரிகல்ச்சர், இப்போ வந்து பார்க்குறது நான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆக்சஸ். சரிங்களா? சரி, இது பார்த்தீங்கன்னா பட் தி என்கரேஜ்மெண்ட் வாஸ் opposed by the developing countries, especially pointing to the non-tariff barriers. non-tariff barriersனா என்ன அப்படின்னா, நம்மள போல டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸோடைய நான் டேரிஃப் பேரியர்ஸ். டேரிஃப்னா என்னதுன்னா வந்து நம்ம வந்து பே பண்ணுற டியூட்டிஸு டேக்ஸஸ், அதுதான் டேரிஃப் ட்ரேடுக்கு. ஓகேங்களா? அதுக்கு. ஆனால் நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்போர்ட், இப்போ இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா தே வில் ஹாவ் சம் சார்ட் ஆஃப், நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் லைசன்சிங் வாங்கியிருக்கணும்,
ஆர் அதாவது லைசன்ஸ் சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட கண்ட்ரியில் நீங்கள் வந்து என் கண்ட்ரிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலோ ஆர் இம்போர்ட் பண்ணணுன்னாலோ ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னாலோ யூ ஹாவ் டு லைசன்சிங் நார்ம்ஸ் சில கண்ட்ரிஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டேரிஃபில் வரும். லைசன்சிங் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஹேர்டில்ஸ் வச்சுருப்பாங்க. காம்ப்ளிகேட்டட் டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஒரு வீடு அப்படின்னா வந்து அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெபாசிட் அமௌண்ட்டுன்னு ஒன்று கொடுப்போம் இல்லைங்களா, அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்ட்டு. அதுபோல் ட்ரேடுக்கும் நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதனா வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. அது எதுக்கு அப்படி பண்ணுவாங்க நான் டேரிஃப் பேரியர்ஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கே வந்து அவங்களுக்கே டிமாண்டாக இருக்கும். அதே சமயம் அவங்க வந்து வெளியில் கொடுக்கக்கூடாது அப்படின்ற இன்டென்ஷனோடு இருந்தாங்கன்னா, ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க அதாவது நம்ம நாடு, ஸோ நம்மளை போல் இருக்கிற வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடெல்லாம் வந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஸ் ஃபார்முலா சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் members took note was the small and vulnerable economies for whom a flexibility was committed while going for tariff reductions. சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஆக்சஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ ஆஃப் டேரிஃப் மட்டும் கிடையாது. எலிமினேஷன், பட் இட் மீன்ஸ் எலிமினேஷன் ஆஃப் டேரிஃப் பீக்ஸ் அண்ட் டேரிஃப் எக்ஸ்கலேஷன் இன் த மார்க்கெட் ஆஃப் தி டெவலப்டு கண்ட்ரீஸ். இட் வில் ஆல்சோ எண்ட் த அப்யூஸ் ஆஃப் ஆன்டி டம்பிங் லாஸ் அண்ட் ரிமூவ் நான் டேரிஃப் பேரியர்ஸ் யூஸ் டு பிளாக் குட்ஸ் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். சரிங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. என்ன ஃபார்முலானா, ஸ்விஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ மீன் ஸ்விஸ் ஃபார்முலானா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் அதோடைய ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்றது சொல்லுங்கள். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா, மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா மாதிரி. என்னன்னா டேரிஃப் ரிடக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, even after a formula or combination of formulas have been agreed upon, final outcome of tariff reductions may depend on the bargaining capacity between countries. சரிங்களா? Swiss formula belongs to the classification of formulas known as having harmonizing impact. Since such a formula prescribes a higher or steeper cut on high tariffs and lower cuts on lower tariffs, it is seen to harmonize the rates by bringing the final rates becoming closer and bridging the gap. அதாவது டேரிஃப்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரீஸ் வந்து தே வில் ஹாவ் சம் டேரிஃப். சரிங்களா? ஸோ அதுக்கு நமக்கு எதுவும் கட்ட தேவையில்லை. இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் டேரிஃப்ஸ். சார் எதுக்கு நம்ம டேரிஃப்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்கமிங் இதில். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இது பார்த்தீங்கன்னா 2013 பை த எண்ட் ஆஃப் டிசம்பர் கொண்டு வராங்க. என்னென்னா வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி மோர் ஃபோக்கஸ் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். சரிங்களா? இது வந்து நம்ம பாரதியார் சொல்லியிருக்கிறார். ஸோ எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்குது, உணவில் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. சரிங்களா? 82 crore பீப்புள் கிட்ட வந்து இது சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கவர் பண்ணுதுன்னா 75% ஆஃப் ரூரல் பீப்புள்ஸும் 50% ஆஃப் அர்பன் பாப்புலேஷனும் இதுக்கு கீழே கவர் ஆகுறாங்க. அதாவது 2/3 ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷன் சப்சிடைஸ்டு ஃபுட்ஸ் தான் வாங்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. 5 kgs ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸு. சரிங்களா? 3 ரூபா 2 ரூபா 1 ரூபா அந்த மாதிரி காசுக்கெலாம் சிம்பிளாக வழங்குறாங்க. சரிங்களா? இது எதுக்கு கீழே? அந்தியோதயா அன்ன யோஜனா சப்சிடைஸ்டு ஸ்கீம். அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா ஸ்கீம் கீழே இதெல்லாம் கிடைக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் யாருக்குன்னா விமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். சரிங்களா? சில்ட்ரனு அவங்களுக்குலாம் வந்து நியூட்ரிஷன் மீல்ஸும். தென் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டாக. சரிங்களா? சில்ட்ரன் வந்து 6 months to 14 years கீழே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து குக்டு ஃபுட்டு, அதாவது ஸ்கூல்லலாம் மிட் டே மீல்ஸ் அதெல்லாம் கிடைக்குது இல்லையா? ஸோ அது. தென் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு ரேஷன் கார்டு 18 years ஆஃப் ஏஜுக்கு மேலே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டுலேயே வந்து அரிசி கார்டு, சக்கரை கார்டுன்னு 2 கார்டு இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு யாருக்குன்னா இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும்னா நோ ப்ராப்ளம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன்.
அரிசி கார்டு வந்து தோஸ் ஹூ ஆர் பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது அவங்களுடைய இன்கமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் அரிசி கார்டு தருவாங்க. சக்கரை கார்டு பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ கேன் பி ஏபிள் டு மேனேஜ். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பதிவு பண்ணாதான் நமக்கு அதுக்கான அரிசி கார்டு கிடைக்கும், நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட் அதெல்லாம். ஸோ எஸ், உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் வந்து அதை வச்சு கூட நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பிடிஎஸ் சொல்லுவாங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டோர் ஸ்டெப் டெலிவரி கூட கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் அப்படி சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, எங்கன்னு எனக்கு தெரியல. அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்துட்டாங்க. ரேஷன் ஷாப்ஸ்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒவ்வொரு தடவையும் வந்து வென் யூஆர் கோயிங், ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் தான் வந்து தே கேன் கெட், சரிங்களா? யாராக வேணாலும் இருக்கலாம், பட் அவங்களோட ஃபேமிலியிலேருந்து தான் வரணும் அந்த ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க. ஸோ ஆதார் கார்டுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சீட் ஆகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ அது வந்து இப்போ நியூ இதுவாக அப்டேஷன். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படலனாலும் ஒரு ஜென்ரல் நாலேஜாக தெரிஞ்சுக்கோங்க. Provisions have also been made for disclosure of records relating to PDS, social audits, and setting up vigilance committees in order to ensure transparency and accountability. Transparency and accountabilityன்றாங்க, எப்படி நடக்குதுன்னு தெரியல. சில பிடிஎஸ்க்கு போக வேண்டியதெல்லாம் சிலது வந்து எங்கே போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதுக்கு கீழே வந்து 80 crore பர்சன்ஸ் இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா யூடிஸ்னால் வந்து யூனியன் டெரிட்டரிஸ், சரிங்களா? அவங்களுக்கு வந்து சண்டிகார், புதுச்சேரி, தாத்ரா நாகர் ஹவேலி, இவங்களுக்குலாம் வந்து ஃபுட் கிரெயின்ஸாக போகாமல் என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்ட் கேஷாக கொடுத்துருவாங்க. ஓப்பன் மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபுட் கிரெயின்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அந்தியோதயா, அன்ன யோஜனா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் தொடங்கி வச்சுருக்குறாங்க, அதாவது அதர் ஸ்டேட்ஸ்க்கு, சரிங்களா? எக்ஸப்ட் யூனியன் டெரிட்டரிஸ். 5 kg ஃபுட் கிரெயின்ஸ் பர் மந்த் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட். 35 kg கூட ரிசீவ் பண்ணிக்கலாம். கண்டினியூ டு ரிசீவ் 35 kg மாறிடுச்சு, சரிங்களா? ஸோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் இஸ் நத்திங் பட் அவங்களுடைய இடத்துல ஸ்டேட்டில் விளைவிக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே அதுலேருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு தேவையானது. Sale of wheat and rice is undertaken through open market sales scheme so as to check inflationary trend in prices of food grains. So COVID-19 வந்ததுலேருந்து there was a இம்பேக்ட். ஸோ ஒரு 3 மாதத்துக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ ரேஷன், அதாவது சன்னா, டாலு, ரைஸு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அது ஒரு ஸ்கீம் மாதிரி. அந்த ஒரு பேண்டமிக்கில் வந்து மக்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக லாங் டேர்ம் மெஷர் இஸ் நத்திங் பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குடிபெயர்ந்தாங்க பார்த்தீங்களா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸு. ஸோ அதை பற்றி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றி தனியாக உங்களுக்கு வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், நான் வில் அப்லோட். இந்த மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து தே ஃபெல்ட், அதாவது ரேஷன் கார்டு இல்லாமல் அவங்களால வாங்க முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போது வந்து கவர்மெண்ட் வந்து இல்லை, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எந்த ரேஷன் கடையில் வேணாலும் தே கேன் கெட் த ஃபுட்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க கார்டை காமிச்சு நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அதை போல் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு சொல்லிட்டு தே பை மார்ச் 2021 தே வில் பிரிங், ஓகேங்களா? ஃபேர் ப்ரைஸ் ஷாப்பில் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு சொல்லிட்டு ஒரு கார்டை வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போய் வாங்கலாம். அதுதான் இது சொல்ல வராங்க, சரிங்களா? ஸோ எஸ், முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஃபுட் ப்ராசஸிங் இஸ் நத்திங் பட் ஃபுட் ப்ராசஸிங் ஆர் ப்ராசஸ்டு ஃபுட் என்னவா வேணும்னா சொல்லிக்கலாம். இதோடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் லைக் ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து இப்போ வந்து ஒரு ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அதுக்கு வந்து பேக்கேஜிங், இப்போது ஆப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெழுகு தடவி கூட வருது, அதோடைய ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இப்போ மீட்டு, ஃபிஷ் இதெல்லாமே ப்ராசஸ்டில் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக கிடச்சிடுது. ஃபார்ம்னா செடியிலேருந்தா வருது மீன் கேட்காதீங்க, பால்ட்ரி, ஃபிஷரி இது எல்லாமே வந்து ஃபார்ம் தான் சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்.
ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, அதாவது டின்னில் தான் விற்பாங்க. டூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில். அவங்க இப்போ ஜெர்மன் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கோல்டு பிளேஸ்க்கு தே வில் செல் எவ்ரி திங் அட் ப்ராசஸ்டு ஒன்லி. வெளியில் வச்சாங்கன்னா ஈஸியாக கெட்டு போயிடும். ஸோ ப்ராசஸ் பண்ணி சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்பாங்க, அதை போய் வாங்கிப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அது ரொம்ப விலை அதிகம் கூட. இந்தியாவில் நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்தியா இஸ் ரியலி அ பிளெஸ்டு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் பற்றி வரலாம். ஸோ இது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு, அதாவது இந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ், இன்கம் மாதிரி கிடைக்குது. சரிங்களா? ஸோ அவங்க வந்து தே கேன் பி இண்டிபெண்ட். ஸோ தே கேன் கிவ் அ ட்ரேடிங், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ தெர் இஸ் அ மோர் பெனிஃபிட்ஸ். அண்ட் இதை சம்மந்தப்பட்ட நமக்கான ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வரும், அப்போ பார்க்கலாம். ஃபுட் ப்ராசஸிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அடல்ட்ரேஷன் ஏற்படும். சரிங்களா? தெர் இஸ் அ லோ ப்ரொடக்ஷன், அந்த இடத்துல அடல்ட்ரேஷன் ஏற்பட்டுடுது, குவாலிட்டி கம்மியாகிடுது, ப்ராசஸ்டு ஃபுட்டே சாப்பிடக்கூடாதுன்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஃபுட் ப்ராசஸிங்கோட நெகட்டிவ் சைட்ஸு. ஸோ நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். 1951 அந்த ஒரு ஆண்டில் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லி வருது. லைசன்ஸை வந்து டீலைசன்சிங் பண்ணிடுறாங்க. டீலைசன்சிங் இஸ் நத்திங் பட் டீலைசன்சிங் சொல்லக்கூடாது, இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்கை வந்து எக்ஸம்ப்ட் பண்ணிடுறாங்க. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் வாங்கணும்னு தேவை கிடையாது. இட் இஸ் டு ப்ரமோட் தேர் பிஸ்னஸ், அதாவது ப்ரமோட் பண்ணுறதுக்காக. அந்த செக்டாருக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க இல்லையா? ஸோ இந்தியாவில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ அதுக்காக ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் இஸ் கிவன் அப் டு 100% ஈக்விட்டி ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்க்கு 100% ஈக்விட்டி கொடுத்துட்டாங்க. எக்ஸப்ஷன்ஸ் வந்து லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா, பீர் அண்ட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு கெட் லைசன்ஸ். மற்றபடி எல்லாத்துக்குமே லைசன்ஸ் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் ஐட்டம்ஸ் ரிசர்வ்டு ஃபார் எம்எஸ்இஸ், எஃப்டிஐ இஸ் பெர்மிசபிள் அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட் அப் டு, அதாவது மீடியம் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ கவர்மெண்ட் வந்து 24% தான் எஃப்டிஐ வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்ம குயிக்காக நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பார்த்துடலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா, இது பார்த்தீங்கன்னா 2016 to 20க்குள்ள, அதாவது 14th ஃபினான்ஸ் கமிஷன் பீரியட்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் லான்ச் ஆகுது. என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அலாங் தி என்டையர் வேல்யூ செயின். சரிங்களா? சப்ளை செயின் வரைக்கும். ஸோ இதனால வந்து நிறைய ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். 5,30,500 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகுச்சா அப்படின்றது தெரியல. ஹைஜீன் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட் வந்து கன்சியூமர்ஸ்க்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 6,000 கோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வருது. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் அந்த ஸ்கீம்ஸ் மூலிமா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், ஃபுட் ப்ராசஸிங் ஹெல்ப் ஆகுது, ஜாப்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஹைஜீனிக் ஃபுட் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ இதெல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ வந்து மெகா ஃபுட் பார்க்ஸ் ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா கீழே வரக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதில் முதல் விஷயம் இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 50% அவங்களுடைய கேபிட்டலுக்கு வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டு. அண்ட் 75% இன் டிஃபிகல்ட்டட் ஏரியாஸ், இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே. ஸோ நிறைய அந்த மாதிரி ஏரியாஸுங்களெல்லாம் 75% கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து கஸ்டமர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபார்மர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய ப்ரொடியூசிங் வந்து இதனால வேஸ்ட் ஆக வாய்ப்பில்லை. ஸோ டைரெக்டாக அவங்க வந்து ப்ராசஸ், அதாவது சீக்கிரமாக வந்து எடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் இதுவும் வந்து அந்த ஒரு இதுவும் கம்மி பண்ணிக்கலாம் இல்லைங்களா, ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஷெல்ஃப் இதுவும். அது மட்டும் இல்லாமல் ஸோ கடைசியாக ப்ராசஸ் பண்ணி வர ஃபுட்டு வந்து நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு செயின் வேல்யூ அடிஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து
ஸ்கீம்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 2008. ஆப்ஜெக்ட் ஆஃப் கோல்டு செயின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நிறைய விஷயங்கள் பெரிஷபிள் கூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் டு பி ப்ரிசர்வ்ட் இன் கோல்டு. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணால் தேர் வில் பி, அதாவது அந்த காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல கோல்டு செயினுடைய காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணலாம். ஸோ பெரிஷபிள்ஸ் வந்து ஸோ ஃபார்ம் கேட்லேருந்து கன்சியூமருக்கு போகிறதுக்குள்ள, ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு காஸ்ட் அதிகரிக்காமல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கோல்டு செயினுக்கு ஸோ அது வந்து கவர்மெண்ட் 50%லேருந்து கொடுக்குறாங்க. 75% யாருக்கு கொடுக்குறாங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ எஸ், நம்ம வந்து மாடர்னைசேஷன் ஆஃப் அபட்டாயர்ஸ் பார்க்க போகிறோம். அபட்டாயர்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்லாட்ரிங். கவு ஸ்லாட்ரிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 29 ஸ்டேட்ஸில் வந்து 20 ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து அதை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லாட்ரிங் கவர்ஸ் இல்லீகல் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பால்ட்ரி மீட்ஸ் அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து தெர் இஸ் அபட்டாயர்ஸ் தேவை, அந்த பிளேஸ். ஸோ அது மாடர்னைஸ் ஆக்கிறதுக்கு தான் இது. நான் ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் சொன்னேன் கவு ஸ்லாட்ரிங். அதை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், வி வில் டிஸ்கஸ். தென் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்கிரேடேஷன். எதுக்கு டெக்னாலஜி அப்கிரேடேஷன்? இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு? ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் என்னன்னா 25% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ அவங்களுடைய டெக்னாலஜி அப்கிரேட் ஆனாதான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. தென் வந்து இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் ஃபுட் ப்ராசஸிங் 12th பிளான் மூலியமா சொல்றாங்க. குவாலிட்டி அஷூரன்ஸ், கோடெக் ஸ்டாண்டர்ட்ஸ், R&D ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த குளோபல் மார்க்கெட்ல குவாலிட்டி அண்ட் ஃபுட் சேஃப்டின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்குது. ஸோ ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? கோடெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட், கோட்ஸ் ஆஃப் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், இதெல்லாமே வந்து வேர்ல்டு வைட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் ஃபுட் சேஃப்டி கோடெக்ஸ் அண்ட் R&Dன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ R&Dனா என்னன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? இதுதான் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராப் ப்ராசஸிங் டெக்னாலஜி. முதல்ல வந்து இது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடி ப்ராசஸிங் ரிசர்ச் சென்டர் தஞ்சாவூர்ல தான் இருந்துச்சு. இது வந்து லேட்டர் ஆன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராப் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு மாறிச்சு. எதுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டிடியூஷன். இதுக்கு கீழே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். இது ஒரு அட்டானமஸ் பாடி. சரிங்களா? இட் ஹாஸ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் 3 decades கிட்ட இருக்குது. என்னென்ன கமாடிட்டிஸ், மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் ஆர் கெய்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? It was decided in 2001 to expand the mandate of this institute to include the above commodities also. சரிங்களா? above commodities நான் இப்போ சொன்ன commodities. ஓகேங்களா? The institute is being upgraded into the national level institute now. So first தஞ்சாவூர் மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட்டா ஆயிடுச்சு. நேஷனல் மீட் அண்ட் பால்ட்ரி ப்ராசஸிங் போர்டு, இது ஒரு நேஷனல் ஹப் அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா 2009ல கொண்டு வராங்க. சிங்கிள் விண்டோ சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேங்களா? for producers, manufacturers and exporters of meat and meat products, promoting the meat industry as a whole. meat industry promote பண்றதுக்காக கிரேப் ப்ராசஸிங் போர்டு. ஸோ இது எதுக்கு பிரத்யேகமாக கொண்டு வந்திருக்காங்கன்னா வைன் நமக்கு அதுல இருந்து கிடைக்குது. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் டு எக்ஸ்போர்ட்டிங். இதுவும் 2009ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு இது ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பூனே இன் மகாராஷ்டிரா கண்ட்ரி, சாரி ஸ்டேட். இதுதான் அங்கே இருக்குது, அந்த இடத்துல இது லொக்கேட் ஆயிருக்கு இந்தியன் கிரேப் ப்ராசஸிங் போர்டு. ஸோ எங்கெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், குவாலிட்டி அப்கிரேடேஷன், மார்க்கெட் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன், டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் வைன். ஸோ இதுக்கெல்லாமே வந்து இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, நம்மளோட இந்தியன் வைன் இண்டஸ்ட்ரி இது பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் எஸ் நம்மளுடைய வைன், நம்மளோட இந்தியன் வைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே ப்ரொமோட் பண்ணணும், இன்னுமே நமக்கு நிறைய வி வில் கெட் ரீடைன் ஃப்ரம் இட். சரிங்களா? நிஃப்டம், என்னடா நிஃப்டம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். திஸ் இஸ் நத்திங் பட் அதே தான் என்னன்னா ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஒவ்வொரு ஸ்கீம் கொண்டு வராங்க. சரிங்களா? வைப்ரண்ட் ஃபுட் ப்ராசஸிங் செக்டார், வேர்ல்டு கிளாஸ் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் மூலயமா இந்த மாதிரி, அதாவது எப்படி ஃபுட் டெக்னாலஜி மூலயமா இந்த ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நிஃப்டம் கம்ஸ் அண்டர்
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் சோனிபாட், ஹரியானா, குந்திலி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. சரிங்களா? நேஷனல் மிஷன் ஆன் ஃபுட் ப்ராசஸிங். ஸோ ரிப்பீட்டடாக அதுதான் வருது 12th பிளான்ல இது வந்து சொல்றாங்க. ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இது பண்றதுக்காக ஹார்டிகல்ச்சர் ஐட்டம்ஸ், டெய்ரி, ஃபிஷிங் இதெல்லாமே ப்ராசஸ் பண்றதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி அப்கிரேடேஷன், மாடர்னைசேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாமே வந்து கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமு. சரிங்களா? இட் வாஸ் லான்ச்ட் இன் 2012. contemplates establishment of a national mission as well as corresponding missions at the state and district levels. So not only central level, state, district levels கூடவே இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் இன்கம். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஃபார்மிங் இன்கம் வந்து 2022 டபுள் பண்ணணும் அப்படின்னு வந்து எய்ம் பண்றாங்க. ஸோ என்னெல்லாம் 7 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு கொண்டு வந்திருக்காங்க. என்ன அந்த 7 பாயிண்ட்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர் ட்ராப் மோர் கிராப். ஸோ வந்து பட்ஜெட், அதாவது பிகர் பட்ஜெட் இரிகேஷனுக்கு. சரிங்களா? இரிகேஷன்ஸ்ன்றது நம்ம வந்து வானம் பார்த்த பூமி, மழையை நம்பி தான் இருக்கும். ஸோ இரிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து half of the percentage 50க்கு மேலே வந்து நம்மளுடைய லேண்ட் அன்இரிகேட்டடாக இருக்குது. ஸோ பர் ட்ராப் மோர் கிராப், அந்த சிஸ்லிங் இரிகேஷனு, ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாமே கொண்டு வந்தால் இட் வில் பி, சாரி நான் வந்து ராங் வேர்ட் அட்டர் பண்ணிட்டேன், ட்ரிப் இரிகேஷன். சரிங்களா? ஸ்ப்ரிங்க்லர் அண்ட் ட்ரிப் இரிகேஷன் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் குவாலிட்டி சீட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சாயில் ஹெல்த், குவாலிட்டி சீட்ஸ். அது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுசிங் அண்ட் கோல்டு செயின்ஸ் டு ப்ரிவெண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் க்ராப் லாசஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ப்ராசஸிங் வேல்யூ அடிஷன். நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபார்ம் மார்க்கெட்டு. தென் வந்து மிட்டிகேஷன்னா வந்து தட் இஸ் நத்திங் பட் என்ன சொல்லலாம் மிட்டிகேஷனுக்கு, எனக்கு டக்குன்னு தமிழில் எனக்கு கரெக்ட் வேர்டு வரமாட்டேங்குது. தீர்வு காண்றதுன்னு சொல்லலாம். தீர்வு எஸ் தீர்வு. சரிங்களா? ரிஸ்க்ல இருந்து தீர்வு காண்றதுக்கு. ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அஃபோர்டபுள் காஸ்ட்ல, அதாவது இன்சூரன்ஸ் சொல்லலாம். சரிங்களா? பால்ட்ரி, பீ கீப்பிங், ஃபிஷரிஸ் இதெல்லாமே கூட இம்ப்ரூவ் பண்றதுக்கு தே ஹாவ் தி 7 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி. த ஃபார்மிங் இன்கம், அதாவது டபுளிங் ஃபார்ம் இன்கம். ஸோ உமன் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மிங்கில் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர் ஆர் மோர் சான்சஸ், அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது அக்ரிகல்ச்சரில். லேபரராகவும் இருக்காங்க, கல்டிவேட்டராகவும் இருக்காங்க, ஆண்டர்ப்ரனர்ஸாகவும் இருக்காங்க. ஹார்டிகல்ச்சர்லேருந்து, ஃபிஷரிஸ்லேருந்து, மார்க்கெட்டிங்லேருந்து, லைஃப் ஸ்டாக் இது பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே தே பிளே அ மேஜர் ரோல் அப்படின்றாங்க. பிகாஸ் மென் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவுக்கு குடிபெயர்ந்து வந்துடுறாங்க டு கெட் அ ரெகுலர் இன்கம். சரிங்களா? கூலி தொழிலாளி அந்த மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக வந்துடுறதுனால ஃபார்ம் லேண்ட்லாம் வந்து லேடிஸ் தான் பார்த்துக்கிற மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் தேவை? லேண்டு தேவை, வாட்டர் தேவை, கிரெடிட் தேவை, டெக்னாலஜி, ட்ரைனிங் இதெல்லாமே அவங்களுக்கு தேவை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் கிரிட்டிக்கல்லி திங்கிங், அதாவது கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்லேயே இருக்குது. அதாவது குற்றம் சாட்டப்படுது, விமர்சனத்திற்குரிய இதுவாகவே இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் வந்து சென்றடையலை அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மோர் ஸ்கீம்ஸ் ஃபார், அதாவது ப்ரமோட்ன்றதை விட என்கரேஜிங் உமன் ஃபார்மர்ஸ் டு தி அக்ரிகல்ச்சர். சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா 30% பட்ஜெட் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் மார்க்கிங் அட்லீஸ்ட் 30% ஆஃப் தி பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் உமன் பெனிஃபிஷரிஸ் இன் ஆல் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையுமே வந்து 30% பெண்களுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உமன் சென்ட்ரிக் ஆக்டிவிட்டீஸ் இனிஷியேட் பண்ணுறது, தென் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து மைக்ரோ கிரெடிட்ஸ் இதெல்லாமே கொடுக்கறது, இதெல்லாமே வந்து தென் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைசிங் த கிரிட்டிக்கல் ரோல் ஆஃப் உமன் இன் அக்ரிகல்ச்சர். இதுக்கு ஒரு ப்ரைடு அவங்கள இது பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குறதுக்காக உமன் ஃபார்மர்ஸ் டேன்னு சொல்லிட்டு 15th அக்டோபர் கொண்டு வராங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீம்ல வந்து வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறது ஒரு ரீசன்ட் இஷ்யூ, அதனால தான் நான் சொல்கிறேன் 6000 ரூபாய் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ரீசெண்டாக அந்த இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா வந்து அது கீழே எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ். சரிங்களா? அவங்க தென் பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸ் பேயபிள் ஃபார்மர்ஸ், எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ்லையும் இல்லாதவங்க, இவங்களாம் தான் இதுக்கு அவைல் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஸ்கீமுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து
போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராமல் ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, டேக்ஸ் பே பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்குலாம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்றாங்க. அதில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது இன்அப்ராப்ரியேஷனில். ஸோ வெரி சேட். நான் இது ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இன்னும் நிறையவே வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது ஃபார்மர்ஸ்க்கு சொல்லப்போனால், சரிங்களா? ரித்து பந்து, தட் இஸ் அ கேஷ் சப்போர்ட். இப்போ நான் சொன்ன வந்து பிரதான் மந்திரி கிசான், ரித்து பந்து வந்து தெலங்கானா கவர்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க 4000 ரூபாய். ஸோ 4000 ரூபாவும் கொடுத்துட்டு இந்த 6000 ரூபாவும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நோ. ஸோ தெர் இஸ் அ, ஆனால் 6000 ரூபாய் கண்டிப்பாக வந்துடும். அதை வந்து இவங்க பிரித்து அந்த மாதிரி கொடுப்பாங்க, சரிங்களா? காலியா அப்படி சொல்லிட்டு ராபி சீசனுக்கு ஒடிஷா கவர்மெண்ட் கொண்டு வராங்க. என்னன்னா வந்து 25,000 rupees பர் ஃபேமிலி ஓவர் 5 seasons, ஓகேங்களா? டு பர்ச்சேஸ் இன்புட்ஸ், அதாவது சீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் கொண்டு வராங்க. கிருஷக் பந்து அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வராங்க ராபி சீசனுக்கு 10,000 ஒரு இயருக்கு. எம்எம்கே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமந்திரி கிருஷி ஆசீர்வாத் யோஜனா ஜார்க்கண்டில் கொண்டு வராங்க 5,000 ஏக்கருக்கு. ரித்து பரோசா அப்படின்ட்டு ஆந்திர பிரதேஷ்ல கொண்டு வராங்க. என்னன்னா 13,500 ரூபாய். இது பிளஸ், அதாவது 6000 பிளஸ் 7,500 அந்த மாதிரி. தென் வந்து ஷிஃப்ட் ஃப்ரம் லோன் வேவர் டு கேஷ் சப்போர்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ரூவ்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 10 states பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வராங்க ஃபார்ம் லோன் வேவர் ப்ரோக்ராம்ஸ். 2,31,260. ஸோ எஸ், இதனாலேயே வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து ரொம்பவே இதுவாக இருக்குது. ஃபார்ம் லோன் வேவ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடுக்காக. அதுக்காகவே வந்து தெர் இஸ் அ மோர் டெபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா உணவு வழங்குறதே வந்து அவங்க தான், இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளைமேட் நம்பி தான் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரே இருக்குது. ஸோ எந்த கிளைமேட்டில் இப்போ ஒரு க்ராப் இது பண்ணுறோம் அப்படின்னா வந்து we need the perfect climate, இல்லையா? ஸோ அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் முன்னாடியே அன்ஃபேவரபிளாக இருக்க போதுன்னா we won't do the crop. ஸோ அதுக்காக வந்து climate smart agriculture இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக they are on the process. ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர் ஆகுது. அடுத்த சாப்டர் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம வரலாம். இப்போவே வந்து 46 minutes கிட்ட ஆயிடுச்சு. we will see in the next video. Thank you.